எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? க்ளீன் பண்ணியிருக்காருங்களா? அதே மாதிரி இப்போ க்ளீன் பண்ணுறாரு பாருங்க. இது வந்து நீங்கள் நினைப்பீங்க நம்ம வந்து ஏதோ வந்து கெமிக்கல் வந்து போகிறனால இந்த மாதிரி ஆகுதுன்னு. கிடையாது. உப்பு பிடிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஆகுது. அதை எடுக்கிறதுக்கு தான் வந்து ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறோம். H2O2 தானே, H2O2 அந்த ஆசிட் போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சுற்றி திருப்புறாங்க பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக போயிருக்கு, இப்போ ஃபுல்லாக போகும். போனதுக்கப்புறம் மறுபடியும் காமிக்கிறேன். மூக்கில் இருக்குன்னா நீ மாஸ்க் போட்டுக்குங்க. இந்த மாதிரி சளி இருக்குண்ணா. ஆமாம், இன்னைக்கு வேறு நைட்டு முடிக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணுவேன், அது வேறு விஷயம். ஆனால் நல்லதுதான். என்ன அந்த வீக்ஸ் மட்டும் கை வைக்க மாட்டாங்க உங்களுக்கு. மொத்தம் ஓவராலாக வந்து டோட்டலாக ஒரு 600 டிங்கர் இருக்குமா? இருக்கும்ண்ணே. 4 செட்டு சேர்த்து. ஆமாம், 600க்கு மேலே இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குமே 300ண்ணே. 300. அதுக்கு அப்போ அது எப்படி ஒரு 180 180 எல்லாம் சேர்த்தா ஒரு 600க்கு மேலே வரும். ஆமாம் ஆமாம், தோராயமாக 600 டிங்கரில் மேக்ஸிமம் எல்லா டிங்கருமே இதே மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே உள்ளே வேறு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து மறுபடியும் இதெல்லாம் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க. தேங்காய் வேறு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எதுவும் வந்து கெமிக்கல் போட்டுலாம் கோழி வளர்க்கலை. ஆமாம், ஏன்னா ஹார்மோன் இஷ்யூ வந்துடும். அதை நம்ம சாப்பிட்டா முதல்ல யாருக்கு பிரச்சனை வரும்னா பண்ண வேலை பார்க்குறவங்களுக்கு, ஓனருக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.